வணக்கம். கத்தாருக்கான இன்றைய முக்கிய செய்திகள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கல்ஃப் தோழி சேனல். கத்தாரில் 4 நபர்கள் கைது. சமூகத்திற்குள்ளாக வெறுப்புணர்வை தூண்டியதற்காகவும் முரண்பாட்டை பரப்பியதற்காகவும் 4 நபர்களை கத்தார் உள்துறை அமைச்சக அதிகாரிகள் கைது செய்து பொது வழக்கறிஞரிடம் ஒப்படைத்துள்ளனர். சமூக ஊடக தளத்தில் பரப்பப்பட்ட தவறான கருத்துக்களுக்கு பதிலளிக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கத்தார் உள்துறை அமைச்சகமானது தனது சமூக ஊடக அறிவிப்பில் அறிவித்துள்ளது. தேச துரோகம், வெறுப்பு, இனவெறி அல்லது நாட்டின் சமூக கட்டமைப்பு, பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை அச்சுறுத்தும் செயல்களில் ஈடுபட்டதாக நிரூபிக்கப்பட்ட எவருக்கும் சகிப்புத்தன்மையை கத்தார் அமைச்சகம் காட்டாது என்றும் அவர்கள் நிச்சயமாக தண்டிக்கப்படுவார்கள் என்றும் அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. மேலும் சமூக ஊடகங்களை தவறாக பயன்படுத்துவதற்கு எதிராகவும் சமூகத்தின் அனைத்து பிரிவினரையும் மதித்து ஒற்றுமையை பேணுவதன் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்து தவறான செயல்களில் ஈடுபட வேண்டாம் என்று அமைச்சகம் மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. கத்தாரில் இயங்கி வரக்கூடிய ICBF லீகல் செல்லானது ILFFQ-உடன் இணைந்து கத்தாரில் வாழும் இந்திய சமூக மக்களுக்கு உதவ உள்ளது. ஒவ்வொரு ஞாயிறு மற்றும் புதன் கிழமைகளில் மாலை 6:30 முதல் இரவு 9:30 மணி வரை ICBF அலுவலகத்தில் அனுபவமிக்க வழக்கறிஞர்களிடமிருந்து உங்கள் எல்லா கேள்விகளுக்கும் சட்ட ஆலோசனைகளை இலவசமாக பெற முடியும். உங்கள் சந்தேகங்களுக்கான இலவச சட்ட நுண்ணறிவுகளை பெற இந்த வாய்ப்பை தவற விடாதீர்கள். இந்த வாய்ப்பை பயன்படுத்த விரும்புபவர்கள் முன்கூட்டியே முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும். இது முற்றிலுமாக இலவச சேவை. முன்பதிவுகளை மேற்கொள்ள திரையில் காட்டப்பட்டுள்ள எண்களுக்கு தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொள்ளவும். கத்தார் வானிலை ஆய்வு மையமானது வரவிருக்கும் வார இறுதியில் வெப்ப அலை பற்றி எச்சரிக்கின்றது. கத்தார் வானிலை ஆய்வுத்துறையின் சமீபத்திய வானிலை புதுப்பிப்பின்படி அரேபிய வளைகுடா பகுதி வார இறுதியில் கடுமையான வெப்ப அலைகளால் பாதிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் பருவகால தாழ்வு நிலை தீவிரமடைவதால் வெப்ப அலை ஏற்படுவதாகவும் மேலும் கத்தாரில் அதன் தாக்கம் வெள்ளிக்கிழமையன்று அதிகமாக தெரியும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. காற்று வடமேற்கு தென்மேற்கு திசையில் வீசுவதால் வெப்பநிலை அதிகரித்து 40 டிகிரி செல்சியஸை அடையும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. கத்தாரில் உள்ள மக்களை குறிப்பாக பகல் நேரத்தில் கவனமாக இருக்குமாறும் வெப்பநிலை அதிகரிப்புடன் தொடர்புடைய ஆபத்தை தடுக்க வெளிப்புற நிகழ்வுகளை தவிர்க்குமாறும் கத்தார் வானிலை ஆய்வு மையமானது கேட்டுக்கொண்டுள்ளது. கத்தாரிற்கான இன்றைய முக்கிய செய்திகள் முடிவடைகின்றன. தினசரி கத்தார் தகவல்கள் மற்றும் செய்திகளை தெரிந்து கொள்ள கல்ஃப் தோழி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.